வணக்கம் ஈடி தமிழ் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் இம்பார்ட்டண்ட் பட்ஜெட்டிங் மிஸ்டேக் வி ஷுட் அவாய்ட். பட்ஜெட்டிங் பண்ணுறப்போ ஒரு ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும். என்னோட ஒரு வீடியோ 5 எசென்ஷியல் திங்ஸ் வி ஹாவ் டு டூ ஃபார் அ பீஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் லைஃப் அப்படின்ற ஒரு வீடியோவில் 3வது பாயிண்ட்டாக ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ பட்ஜெட்டுங்கிறது நம்ம ரொம்ப பேருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. நம்ம அதை ரொம்ப தவிர்ப்போம். சிம்பிள் காரணம், அதை பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம உட்காரணும், இட்ஸ் டைம் கன்சியூமிங், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணணும், நமக்கு என்ன தேவை இதெல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம அலோகேட் பண்ணணும். அதனால நம்ம ஒரு பட்ஜெட்டை எப்படி ஒரு டயட் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுனா பிடிக்காதோ அது மாதிரி நம்ம ஒரு பட்ஜெட்டை அவாய்ட் பண்ணிடுறோம். பட் ஆனால் நம்ம ஒரு ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணும், நம்மளோட லைஃப் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல். நம்மளோட வரவுகள் என்ன, செலவுகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செலவுகள் எங்கே போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகக்கூடாது. நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், பணம் மாதம் ஆரம்பிச்சது வந்தது ஆனால் எங்கே போணுச்சுனே தெரியல. நமக்கு தெரியாமல் நம்ம பணம் எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு இங்கே தான் போகுது. என்னுடைய ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளோ போகுது, என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ போகுது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளோ போகுது. நமக்கு ஒரு ரஃப் ஐடியா எங்கேன்னு தெரிஞ்சு பணம் செலவாகணும். அப்போ தான் நம்ம அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட்டை நம்ம ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணலனாலும் ப்ராட் கேட்டகரிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, நம்ம பட்ஜெட் பண்ணுறப்ப பேசிக்காக எல்லாமே ஒரு தப்பு பண்ணுறோம். அந்த தப்பை அவாய்ட் பண்ணணும். சேட்லி என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. ஒரு பட்ஜெட் பண்ண முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எங்கெங்கேருந்து இன்கம் வருதுன்னு எல்லா இன்கம்மையும் எழுதுகிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், என்னென்ன செலவுகள் இருக்குது எல்லா செலவையும் எழுதுகிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம்லேருந்து செலவு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே ஏதாவது மிச்சம் இருந்தால் அதை சேவிங்ஸ்ன்னு போடுறோம். இல்லைன்னா பற்றாக்குறை வந்தால் பற்றாக்குறை அப்படின்னு போடுறோம். இதுதான் நமக்கு சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள்லையும் போய் தேடி பட்ஜெட் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி தான் வருது. இன்கம் வருது, அப்புறம் எக்ஸ்பென்சஸ் வருது, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மிச்சம் வருது, அதுதான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது. இந்த அணுகுமுறை மிகவும் தப்பு. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டாலும் நம்ம ஒன்று அன்லேர்ன் பண்ணணும். நம்ம இந்த அணுகுமுறையை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நமக்கு ஒரு ஃபினான்ஷியலி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்னா அப்போ கரெக்டான அணுகுமுறை என்ன? நம்ம ஃபஸ்ட்டு இன்கம்மை பூரா ஒரு பட்ஜெட்டில் லிஸ்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னா இன்கம்மை போட்டப்புறமா ஃபஸ்ட்டு நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வரணும். இப்போ எனக்கு இன்கம் இவ்வளோ வருது அப்படின்னா நான் மாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். 10%, 15%, 20%. நான் முதல்ல எடுத்து என் சேவிங்ஸ்க்கு இவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச பணத்தில் தான் நான் எக்ஸ்பென்சஸையே உள்ளே கொண்டு வரணும். ஸோ நம்ம தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்ரோச் என்ன, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இதை நம்ம மறந்துடணும். இதை மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும், இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். இப்படி நம்ம மாற்றி எழுதணும்னா நம்ம இந்த லைனை சொல்ல மாட்டோம், பணம் வந்துச்சு எங்கே போணுச்சுனே தெரியல அப்படிங்கிற அந்த லைனை சொல்ல மாட்டோம். பணம் உள்ளே வந்தோன்னே நமக்கு தெரியும், இவ்வளோ பணம் என்னோட சேவிங்ஸுக்கு போகணும், இவ்வளோ பணம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னோட இந்த கோலை பார்த்துக்கும். மிச்ச பணத்தை நான் பட்ஜெட் போட்டு என்னுடைய மாத செலவு, என்டர்டெயின்மெண்ட் செலவு, ட்ராவல் செலவு, எமர்ஜென்சி செலவு, வைத்திய செலவு, இதெல்லாம் நான் பிரித்து பட்ஜெட் போட்டு நான் பார்த்துக்குவேன். இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நாங்கள் எங்கே செஷன் எடுக்க போனாலும் எங்கள் கிளையண்ட்ஸ்க்கு சொல்கிறது இது ஒரு விஷயந்தான். இந்த பேசிக்கை நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம என்னத்தை லேர்ன் பண்ணோமோ அதை அன்லேர்ன் பண்ணணும். கரெக்டான ஃபார்முலா என்னென்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். ஸோ பட்ஜெட் போடணுங்கிறது முக்கியன்றதை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம காரணம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம பட்ஜெட் போட்டுருவோம். நம்ம பட்ஜெட் போடாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ரொம்ப காமனான ஹெட்டிங்ஸை மட்டும்தான் போடுவோம். அதாவது வீட்டு செலவு,
மெடிக்கல் செலவு, இஎம்ஐ, இந்த மாதிரி காமன் கேட்டகரிஸை மட்டும்தான் போடுவோம். ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலுக்கு நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். மேபி எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும், மேபி எனக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப பிடிக்கும், மேபி எனக்கு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி நம்ம பேஷன் என்னவோ அந்த பேஷனை நம்ம பட்ஜெட்டில் ஒரு ஹெட்டிங்காக போட்டு அதுக்கு ஒரு பணம் நம்ம அலோகேட் பண்ணுறதில்ல. அதனால் பட்ஜெட்டுங்கிற ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்ப போரிங்காக போயிடும். இதுவே நீங்கள் பட்ஜெட்டை மாற்றி பாருங்களேன், உங்களுக்கு என்ன முக்கியம். இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஷாப்பிங்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. உங்களுக்கு ரீடிங் பிடிக்கும்னா ரீடிங்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. நான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் சேர்ந்து நெட்வொர்க்கிங் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நெட்வொர்க்கிங்னு ஒரு ஹெட்டிங் உங்கள் பட்ஜெட்டில் போடுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு எது பேஷனட்டோ அதையும் பட்ஜெட்டில் கொண்டு அந்த பட்ஜெட் உங்களை யாருன்னு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணால் அந்த பட்ஜெட் பண்ணுறதுல நம்ம தயங்க மாட்டோம். ஸோ பட்ஜெட் ஷுட் ரெப்ரசன்ட் யூ. அப்படி நம்ம பார்த்து ஒரு பட்ஜெட் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நம்மளும் அந்த பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான். பட்ஜெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த பட்ஜெட் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணணும். உங்களோட பேஷன்ஸ் என்னவோ அதுக்கு உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு ஹெட்டிங், ஒரு பக்கெட் இருக்கணும். சில பேருக்கு சேரிட்டி பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ சேரிட்டிங்கிறது உங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஹெட்டிங்காக இருக்கணும். இந்த காமன் டாபிக்ஸ் மட்டும்தான் பட்ஜெட்டில் இருக்கணுங்கிறது ஒரு தப்பான நோக்கம். உங்களுக்கு எது முக்கியமோ அது உங்கள் பட்ஜெட்டில் மேபி 2% ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம், 3% இருக்கலாம், இல்லை 10% இருக்கலாம். பர்சன்டேஜ் மாறும். பட் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகணும். அண்ட் பட்ஜெட்டில் கரெக்டான அப்ரோச் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான அப்ரோச் என்ன? இன்கம் வந்தோன்னே முதல்ல நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை எடுத்து வச்சுட்டு மிச்ச பணத்தில் தான் நான் என் எக்ஸ்பென்சஸையே பேச போகிறேன். இந்த ரைட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் நம்ம பட்ஜெட் பண்ணுறதை தவிர்க்கவும் மாட்டோம். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஒரு ஈஸோடு நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.